ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னிக்கல் இன்ஃபோ யூடியூப் சேனல். நம்ம டூ வீலரோட இன்சூரன்ஸு எப்படி நம்ம மொபைல் யூஸ் பண்ணி ரெனியூவல் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். டூ வீலரோட இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வே பேடிஎம்மோட ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பைக்கோட இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் பைக் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வியூ கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியோட கொட்டேஷன்ஸ் காட்டும். இதில் யுனைடெட் இன்சூரன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். எதுக்காக இதை இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஐடிவி வேல்யூ தான். ஐடிவினா இன்சூர் டிக்ளேர்ட் வேல்யூ. நம்ம சூஸ் பண்ணுற இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஐடிவி வேல்யூ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நமக்கு இன்சூர் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிறதுலையே ஐடிவி வேல்யூ அதிகமாக இருக்கிறது யுனைடெட் இந்தியா. அதனால தான் நான் இதை இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் பெட்டர் கம்பேரிசன் ஃபோன்பேவோட பைக் இன்சூரன்ஸ் கம்பேரிசன் நான் இது காட்டுறேன். ஸோ இதில் பெஸ்ட்டாக நான் பேடிஎம்மில் இருக்கிற யுனைடெட் இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணியிருக்க பைக் புது பைக்குன்றதால தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 5 இயர்ஸ்க்கு போட்டு கொடுத்தாங்க. அதில் 4 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நான் இப்போ பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ ஓன் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் தான் ரெனியூவல் பண்ண போகிறேன். நம்ம சூஸ் பண்ணியிருக்க பிளானோட டீட்டெயில் இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸில் என்னென்ன கவர் ஆகுதுன்றதை இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளைமிங் ப்ராசஸ் என்னன்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸோட டீட்டெயிலும் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் பிரேக்கப் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இன்சூர்டு வேல்யூவும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டும் தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் ஏதாச்சும் எடுத்துருக்குமான்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நான் நோ கொடுத்துட்றேன். அடுத்திருக்க பர்சன்டேஜ்லேயும் நான் டிக் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம பை நவ் கொடுத்ததும் நம்மளோட கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். கேஒய்சி டீட்டெயிலாம் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வர கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2-3 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். இதோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் காட்டும். இது இப்படி தான் லோடிங் வரும். லோடிங் வந்ததும் நமக்கு இன்சூரன்ஸு கம்பெனிக்கிட்டேருந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சதும் நம்ம ரெனியூ பண்ண பாலிசி நமக்கு டவுன்லோட் ஆகும். அவ்வளோதாங்க, எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் பாலிசி கொடுத்ததும் என்னோடய பாலிசி டாக்குமெண்ட் PDF ஃபார்மேட்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போகக்கூட நம்மளே ஓனாகவே நம்ம மொபைலை வச்சு நம்ம இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிட்டோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் அண்ட் ஸ்பான்சர் கண்டென்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.